அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பருத்திப்பட்டில் இருக்கிற கண்ணபாளையம் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறதா இருந்தால் தனலக்ஷ்மி நகர் அப்படின்ற லே அவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 30 அடி வைடு ரோட்டில் இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜ், 33 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது. 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு உங்களுக்கு 33 அடி அளவுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ் அது 55 அடி லென்த்தில் இருக்குது. இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற இந்த தனலட்சுமி நகர்ன்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடி காமராஜர் நகர் தெரியும் இல்லைங்களா? காமராஜர் நகரில் இருந்து காமராஜர் நகர் மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடையாறு ஆனந்த பவன்லாம் இருக்குது பாருங்கள், நகராட்சி ஆஃபீஸ்லாம் இருக்குது இல்லையா? அந்த ஒரு மெயின் ஜங்ஷன் ஒன்று வரும். அந்த ஜங்ஷனில் நீங்கள் இந்த பக்கம் இந்த நகராட்சி அலுவலகம்ல இருந்து நீங்கள் டுவார்ட்ஸ் அந்த பிரிட்ஜ் வரும் இல்லையா, ரயில்வே பிரிட்ஜ், அந்த டைரெக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பும். ஒரு மெயின் ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பும். அதான் காமராஜர் நகருடைய மெயின் ரோடு. ஸோ அந்த ரோட்டில் நம்ம போகும்போது தான் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்லலாம் வந்து நிறைய காமராஜர் நகருடைய மற்ற ஸ்ட்ரீட்டுகள்லாம் வரும். அந்த ரோட்டுடைய எண்டுக்கு போனோன்னா அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அங்கேயும் ஒரு கூவம் பிரிட்ஜ் ஒன்று வரும். அதுக்கு அப்புறம் உள்ள ஏரியா தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய புது லே அவுட்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கு. ரேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5000, 5500, இப்போ 6000 கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரேட்டு நாளுக்கு நாள் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியா உங்களுக்கு வந்து நிறைய அக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து பூந்தமல்லி டு ஆவடி போகிற அந்த மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவுட்டரிங் ரோடு ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஏரியாக்குள்ளே, இந்த கண்ணபாளையம் இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ரூட்டும் இருக்குது. ஸோ பஸ் வசதியும் உங்களுக்கு அங்கே இருக்கிறதுனால அந்த ஏரியாக்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பிளாட் தரோம் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் கண்டிப்பாக தருவோம். காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தேடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கா, அதே சமயத்தில் ப்ரைஸ் குறைவாக இருக்காங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம ப்ராப்பர்ட்டி எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ்ஸு போகிற ரூட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 3வது 4வது பிளாட்டாகவே வந்து நம்ம பிளாட் இருக்குது. உங்களுக்கு 33 அடி ஃப்ரண்டேஜோட 55 அடி லென்த்தில் நல்ல பாக்ஸ் பீஸாக இருக்குது. சுற்றி நம்ம வந்து சர்வேயர் வச்சு மெஷர் பண்ணி பவுண்ட்ரி ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பவுண்ட்ரி ஸ்டோன்ஸ் சும்மா யூஸ்வலாக போடுற மாதிரி ஒரு அரை அடி 1 அடி உயரத்துக்கு பவுண்ட்ரி ஸ்டோன் இல்லை. நீட்டாக நீங்கள் ஒரு ஃபென்சிங்க்கு வந்து ஃபென்சிங் பில்லர்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இதே வந்து பில்லர்ஸே வந்து நம்ம சுற்றி போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் இதில் ஃபென்சிங் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபென்சிங் கம்பி வாங்கி நீங்கள் கட்ட வேண்டியதான். வலையை வாங்கி ஜஸ்ட்டு கட்டுனா போதும். அந்தளவுக்கு நம்ம சுற்றி தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபென்சிங் பார்ஸ் போட்டே வச்சுருக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக வெரிஃபைடாக ரீசெண்டாக சர்வே பண்ணி லேண்டெல்லாம் கிளியர் பண்ணி ரொம்ப தெளிவாக வச்சுருக்குறோம். 30 அடி வைட் ரோட்லேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்து அதை பூந்தமல்லி ஆவடி மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா, அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து போகும்போது முதல்ல எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேந்திரிய விகாரு, வேலம்மாள் வித்யாலயான்னு வரிசையாக ஏகப்பட்ட ஸ்கூல்ஸு, பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு, காலேஜு, அப்படியே அந்த ரோட்டில் எண்டு போய் ரைட்டு திரும்பினா தான் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஏகப்பட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு அண்டு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய க்ரோசரி ஸ்டோர்ஸுன்னு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே ஆக்சசிபிளாக இருக்குது. ஆவடி மார்க்கெட்டே நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா காமராஜர் நகர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம தனலட்சுமி நகர்லேருந்து வித்தின் 1 கிலோமீட்டரில் அந்த காமராஜர் நகர் மெயின் ரோட்டை நீங்கள் வந்து டச் பண்ணுவீங்க. அந்த மெயின் ரோடு காமராஜர் நகர் மெயின் ரோடு எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கேயே இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸு, ஷாப்ஸு கிடையாது. என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி போக தேவையில்லை. வித்தின் 1 கிலோமீட்டரில் இருக்கிற காமராஜர் நகர் மெயின் ரோடுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால, எல்லா அம்யூனிட்டிஸும் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் இப்போ லே அவுட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக யோசித்தாலும் சரி, இல்லை இமீடியட்டாக வீடு கட்டி குடியேற மாதிரி யோசித்தாலும் சரி, சிஎம்டிஏ அப்ரூவ்டாக தெளிவாக 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த லேண்ட் இருக்குது. ஸோ உடனடியாக நீங்கள் அங்கே வீடு கட்டி குடியேறதா இருந்தாலும் ஏறலாம். இந்த லேண்டுடைய லொக்கேஷன் வேணுன்னா
வேணால் கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் தரேன். பட் என்ன அப்படின்னா லொக்கேஷன் கொடுத்தோன்னா லொக்கேஷனில் நீங்கள் அந்த பர்டிகுலர் பிளாட்லேருந்து அந்த பர்டிகுலர் நகர்லேருந்து எந்தெந்த விஷயங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிற டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு லொக்கேஷனை யூஸ் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அதில் போய் 3D வியூ ஓப்பன் பண்ணி பார்க்குறது. 3D வியூ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இல்லை அங்கே பக்கத்தில் வீடுகளே இல்லை, அங்கே ரோடே இல்லை, மண் ரோடாக இருக்குது, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிறது தான் நிஜம்னு நினச்சிக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வேணாம் அப்படின்னு. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா இந்த கூகுள் 3D வியூவில் இருக்கக்கூடிய இமேஜஸ் 3D வியூ இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் பழசாக இருக்குது. ஈவன் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட கூகுள் 3D வியூவில் இருக்கக்கூடிய இமேஜஸ் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம்லாம் பழசாக இருக்குது. 2 வருஷத்தில் சிட்டிக்குள்ளே ஒரு மெயின் ரோடுன்றது எவ்வளோ சேஞ்சஸ் வருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் போய் பாருங்கள், பழசு தான் இருக்கும், கண்டிப்பாக புதுசு இருக்காது. அதனால் கூகுள் 3D வியூவில் பார்த்துட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. குறிப்பாக டெவலப்பிங் ஏரியாஸில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா 3D வியூ ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, நேரில் போய் பாருங்கள். நான் கொடுக்குற லொக்கேஷனை நேரில் போய் தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோவில் என்ன இருக்கோ அதை பார்க்காம இவ்வளோ தெளிவாக வீடியோவில் காட்டுனதுக்கப்புறம் அதை விட்டுட்டு 3D வியூவில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டாகவும் அட்வைஸாகவும் சொல்லிக்கிறேன். சரி, நீங்கள் லொக்கேஷன் வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3750 ருபீஸ் கோட் பண்ணுறோம். ஸ்லைட்டாக நெகோஷியேட்டும் பண்ணிக்கலாம். இது CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. 30 ஃபீட் வைட் ரோட்டில் இருக்குது. பஸ்ஸு போகிற மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 3rd and 4th அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இந்த இதிலேருந்து பார்க்கும்போதே தெரியும், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அங்கே ஆட்டோ கார் பைக் எல்லாம் போகிறது தெரியும். அவ்வளோதான் டிஸ்டன்ஸு பஸ்ஸு போகிற ரோட்டுக்கும் நம்ம பிளாட்டுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரோடு ஆக்சஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உடனடியாக வீடு கட்டி போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் அதையும் கூட ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணலான்ற ஆப்ஷன் தர்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டி ப்ரெசன்டேஷன் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலில் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இது வரைக்கும் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் உங்களுக்கு விரைவிலேயே நம்ம சேனல் மூலமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு நேரம் இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றால்